சூப்பர் சிம்பிளான முட்டை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு 5 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே ஒரு 10, 12 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. டீஸ்பூன் கொத்தமல்லி, சீரகம், மிளகு, சோம்பு, சின்ன துண்டு, பட்டை எல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கின மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு காய விடுங்க. நல்லா காஞ்சதும் கடுகு போட்டு பொரிய விடுங்க. பொரிச்சு வரும்பொழுது வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரும்போது இது கூடவே ஒரு பொடியாக கட் பண்ண தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி மசிய வதங்கணும். வதங்கி வரும்பொழுது அது கூடவே அரைச்ச மசாலாவை சேர்த்து நல்லா பச்சை வாசம் போய் எண்ணெய் பிரித்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரும்பொழுது தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்த அப்புறம் வேக வச்ச முட்டையை போட்டு அது கூட கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா சூப்பர் டேஸ்டான ஒரு முட்டை குழம்பு ரெடி.